Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு பேப்பராக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் பேப்பரோட ப்ரெசன்டேஷன் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா, ரீசெண்டாக கூட நம்ம இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பராக நம்ம என்ன சொல்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் நம்ம இன்னும் அப்லோட் பண்ணாத மற்ற எல்லா பேப்பரோட வீடியோஸும் உங்களுக்காக வந்துட்டே இருக்க போது. சரியா, அதனால நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் தான் நாம் பார்க்க போகிறோம். சரியா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இவர் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா 55 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பேப்பர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், எதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது கம்ப்யூட்டர் சயின்ஸில் முக்கியமாக அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். சரியா, இவர் வந்து ஒன்வேர்டில் வந்து 13 ஒன்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காரு. 2 ஒன்வேர்டு வந்து மட்டும் என்னன்னு பார்த்தா மிஸ்டேக்காக எழுதியிருக்காரு. சரியா, நம்ம பேப்பரை 3 பேர் வந்து வேல்வேட் பண்ணுவாங்க. சரியா, AESOCE அவங்க பேர் வந்து AESOCE. இங்கே 3 பேர் சைன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் நம்மளோட பேப்பரை வேல்வேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதாவது எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்கல்ல, அந்த டைமில் இவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து போட்டு வச்சுருக்காரு. சரியா, எதுக்குன்னா நமக்கு 15 ஒன்வேர்டு தானே எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாக இருக்கும். சரியா, ஒன்வேர்டு எழுதுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சாலும் நல்லது தான். இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதுக்கெலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த ஆன்சர் அதாவது கொஸ்டின் நம்பர் பக்கத்தில் இருக்க கோடு வந்து மார்ஜின் வந்து ஏற்கனவே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனுக்கு ஒரு கோடும் ஆன்சருக்கு ஒரு கோடும் நம்மலாம் போடலாம். ஏன்னா உங்களுக்கு தெளிவாகவே நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறோம். கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3மே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அதை தெளிவாக பார்த்துங்க. சரியா, 10 ஒன்வேர்டு வந்து ஒரு பேஜில் எழுதுனா போதும், மீதி 5 ஒன்வேர்டு அடுத்த பேஜ் கொண்டு போயிருங்க. அதுதான் நல்லது. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அதாவது இங்கிலீஷ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நீங்கள் அதிகமாக சிரமம் எடுக்க வேணாம், அதாவது பாயிண்ட் போட்டு எழுதுறதுக்கு. இப்போ இவர் பாருங்கள் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டுக்காரு பார்த்தீங்களா பாயிண்ட்டுக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா டைமும் உங்களுக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகாது, ஈஸியாகவும் இருக்கும். சரியா, இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. சரியா, அதாவது சப்ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே அதாவது ஆர்டர் வைஸாக என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக ஆர்டர் வைஸாக இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா அதாவது ஒரு கொஸ்டின் நம்ம ஏற்கனவே எல்லா ஸ்டாஃபுமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெரிஞ்சதை எழுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2வது கொஸ்டினே பாருங்கள் மிஸ்டேக் பண்ணி எழுதியிருக்காரு. சரியா, அப்போ என்ன தோணும் அப்படின்னா பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு ஓகே இவர் ஒரு அளவுக்கு தான் படிப்பார் போல, பரவாயில்லாமல் படிப்பார் போல அப்படின்னு சொல்லி தோணிடுச்சுன்னா உடனே பேப்பரை வந்து திரும்ப ரீட் பண்ணி திருத்த ஆரம்பிச்சுடுவாங்க. சரியா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனீங்க அப்படின்னாவே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாயிடும். சரி பையன் நல்லா படிப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சைன் போட்டு போயிடுவாங்க. அதை தான் நம்ம பண்ண சொல்கிறோம். சரியா, அதனால் நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தெரிஞ்சதை எழுதுங்க. சரியா, கண்டிப்பாக இவர் வந்து நல்லா தான் எழுதியிருக்கார். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நினச்சி பார்த்தா மிஸ்டேக் விட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு கீழே போய் இந்த மாதிரி எக்ஸாமில் கொண்டு போய் எங்கே எழுதியிருக்காரு, பேஜுக்கு கீழே கொண்டு போய் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். சரியா, இந்த சின்டெக்ஸோடு சேர்த்து என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தா அடுத்த பேஜில் எழுதியிருந்தால் இன்னமும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சின்டெக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதோட எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்ங்கிற கொஸ்டின் சூப்பராக என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிள் போய்ட்டு எழுதியிருக்காரு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸில் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் மிஸ்டேக் விட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி பேஜ் லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் தான் அதுதான். அடுத்த பேஜில் நீங்கள் எழுதலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் உங்களை திட்ட போகிறதும் கிடையாது. உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த புக்லெட் வந்து உங்களுக்குரியது. சரியா, அதில் நீங்கள் எத்தனை பேஜ் வேணால் யூஸ் பண்ணலாம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இவர் வந்து என்னாச்சும் பார்த்தா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள், அதாவது எதை பற்றி பேச போகிறாரு, லீனியர் சர்ச்சை பற்றியும் பைனரி சர்ச்சை பற்றி பேச போகிறாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னாச்சும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. சரியா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா சப்கெட்டிங் போட்டு அதை முன்னாடியே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இவர் வந்து கொஞ்சம் படிப்பார் போல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னாச்சு பார்த்தா தெளிவாக நம்ம ஷோ பண்ணிக்க முடியும். சரியா, அதனால் நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பேஜோட எண்டில் தயவுசெய்து எழுதாதீங்க. அதே மாதிரி சின்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் போட்டு எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பாயிண்ட் போட்டு எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்கெட்டிங் போடுங்க. சப்கெட்டிங் போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கொடுங்க. அதுவே போதுமானது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஈஸியாக நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அவுட்புட்டை கொண்டு போய் என்ன பண்ணாச்சு பார்த்தா சின்டெக்ஸையும் அவுட்புட்டையும் அடுத்த பேஜ் கொண்டு போங்க. கடைசியாக எழுதி அவுட்புட்டை மட்டும் அடுத்த பேஜ் எழுதிங்க அப்படின்னா அதில் அவங்க வந்து ஒழுங்காக திருத்தாமல் மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவாக எழுதுங்க. ஏன்னா இவர் நிறைய அடித்தல் திருத்தல் என்ன வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணாமல் தெளிவாக நீங்கள் எழுதுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.